இல்லை இந்த 500 crore கொடுத்ததுங்கிறது அவர் கருணாநிதிக்கு அப்புறமா ஸ்டாலின் தலைமையேற்ற பிறகுதான் நீங்கள் கொடுத்தீங்க. ஆமாம், அந்த நட்பு ரீதியாக அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த நட்பு ரீதியாக வந்து உதவி கேட்குறாரு அக்கௌண்ட் பண்ணி நாங்கள் அதுக்காக 500 கோடியா உதவி. அதுதான் அதோட பின் நோக்கம் இதுதான் வந்து ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் சதி ஒரு பிளான் வச்சுருந்துருக்காங்க. திரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே வந்து ஆட்சியே உங்களுது. ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆட்சியே உங்களுது தான், 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஆரம்பித்தார். அப்போ தான் அவரோட உண்மையான தோற்றத்தை காட்டுறாங்க. யார்? திரு ஸ்டாலின். ஆமாம், இது வந்து அவரோட அமாவாசை கேரக்டர் அப்போ தான் காமிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து கள்ளத்தனமாக பண்ணிக்கோங்க, இந்த லாட்ரி வந்து நீங்கள் கள்ளத்தனமாக பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய டெப்யூட்டி சிஎம் அண்ட் சிஎம் 2 பேரும் சொல்கிறாங்க. அந்த டாஸ்மாக் ஒரு முறையாக நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போகிறீங்களா, சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும், எண்ட் டு எண்ட் கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை நீங்கள் டேரெக்டாக யார்கிட்ட கொண்டு சொல்கிறீங்க இந்த ப்ராஜெக்டை? நான் ஃபஸ்ட்டு சப்ரிஷன் மீட்டிங் எடுத்து போனோம். அந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு அங்கேருந்து வந்து அப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இருந்தார். அவர்கிட்ட கொடுத்தாங்க, அவர் ஸ்டடி பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசியில் அவங்களுக்கு அவர் நிலையே தெரியும். அவரே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரே சொன்னார் சப்ரிஷன் ஒரு 30,000 கோடி அடிச்சாப்பில், உதயநிதி ஒரு 30,000 கோடி சம்பாரிச்சாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கள்ளத்தனமாக நீங்கள் அப்படி தானே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரீடியில் வந்து ஊழல் நடக்குது, கள்ளத்தனமாக தான் ஓட்டணும்னு மட்டும் பார்க்குறாங்க தவிர இதை லீகலாக பண்ணணுங்கிறது அவங்க விருப்பம் இல்லை. ஏன் லீகலாக பண்ணால் இது வந்து இவங்க எல்லாம் காசு அடிக்க முடியாது, இந்த ஃபேமிலி காசு அடிக்க முடியாது. உதயநிதிக்கு இந்த பதவியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சபரீஷன் எதிர்பார்க்கல. சபரீஷன் அதை தான் அவர் கொடுக்கக்கூடாது, அவர் ஒரு ப்ளே பாய்ங்கிற மாதிரியே சித்தரித்து தான் அவர் வச்சுருந்தாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி அவரும் அப்படி தான் விளையாண்டுட்டு இருப்பார், ப்ளே பாய் மாதிரி ஒரு ஊராக சுற்றிட்டு இருப்பார், வேலையை பார்க்க மாட்டார், தண்ணி அடிச்சுட்டு பாடு தூங்கிட்டு. இப்போ ஆதவ அர்ஜுனாக்கும் டிஎம்கேல சபரீஷன், உதயநிதி யாருக்காவது ஏதாவது க்ளோஸ் டச் இருக்கு? இன்னும் கார்த்திக் மோகன், வில்லிவாக்கம். அதான் சொல்கிறேன், நான் அந்த வாட்டி போகும்போது சொல்லுவேன் எல்லாமே ஒரே டீமு. இந்த வாட்டி ஆதவ அர்ஜுன் தான் சொல்லியிருப்பாப்புல, நீங்கள் வா உன்னை ஜெயிக்க வச்ச, நீ எதுக்கு அண்ணா நகர் போகிற, இங்கே வந்தால் உனக்கு ஈஸியாக ஜெயிக்க வச்சுருன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது ஒரு திருட்டுத்தனத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நான் வந்து இதெல்லாம் இந்த ஒரு உண்மையெல்லாம் உடைக்கணும். ஏன்னா இந்த தீய சக்தியான இந்த திமுகலாம் உடச்சி எறியணும். ஏன்னா இவங்களாம் இருந்தால் நம்ம சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கேன்சர் மாதிரி. இதை சொல்கிறது யாரும் தைரியம் இல்லை, அதனால நான் வந்து தைரியமாக இதை வந்து சொல்கிறேன். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு ஜோஸ் மார்டின் அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் பேசப்படுது. அதுவும் குறிப்பாக அவர் வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக பேசினதும், திமுக ஆட்சிக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்தது ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை அவர் அங்கே எழுப்பியிருந்தார். அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்காக நம்மோடு திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். 2 எலெக்ஷன், பாண்டிச்சேரி எலெக்ஷனை முடிச்சுட்டு சென்னை எலெக்ஷனை பார்க்க வந்திருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க பாண்டிச்சேரி எலெக்ஷனுக்கும் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கும்? ஆமாம், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பாப்புலேஷன் கம்மி. ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு 40,000 பேர் ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் 2,10,000 பேர், ஆவரேஜாக 2 லட்சம் 3 லட்சம் தான் இங்கே இருக்கிற பாக்கெட் சைஸ். ஸோ அதான் தொகுதிங்கிறது அங்கே நாங்கள் வீட்டு வீடாக நடந்தே போய் ஓட்டு கேட்டு வந்துடும். அது சிட்டி தொகுதினால நாங்கள் நடந்துடும். பட் இங்கேயே சிட்டி இருந்தாலுமே எல்லோரும் ஆட்டோவில் இந்த மாதிரி தான் கேம்பெயினே, டோர் டு டோர் கேண்டிடேட்ஸ் பண்ணுறதை விட மற்றவங்க தான் டோர் டு டோர் பண்ணுறாங்க. கேண்டிடேட்ஸ் மோர் ஆஃப் அரசியல் எப்படி இருக்குது அங்குள்ள அரசியல்? அரசியல் நல்லா சூடாக இருக்குது. அங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் அலைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நாங்கள் ரெடி பண்ணி, நாங்கள் இன்னர் காங்கிரஸ் ரங்கசாமி தலைமையில் பிஜேபி, எல்ஜேகே, அதிமுக, நாங்கள் 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக டே ஒன்லேருந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அலைண்டாக இருந்தோம். வேறாஸ் நீங்கள் அதே ஆப்போசிட் சைடில் இவங்கள பார்க்கும்போது திமுக, காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கடைசி நாள் வரைக்குமே, கடைசி எலெக்ஷன் முடிஞ்சு இன்றைக்கி வரைக்குமே அலைன்ஸ் செட் ஆகாமல் தான் இருக்காங்க. சில தொகுதியில் வந்து 5 பேர் வந்து டிஎம்கேயும் போட்டிருக்காங்க, 5 கேண்டிடேட்ஸ் வந்து காங்கிரஸும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஓட்டு வந்து சிதறிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அதனால் என்டிஏ அலையன்ஸுக்கான ஓட்டு அவங்க செலுத்தினாங்க. இப்போ எக்ஸிட் போல்ஸும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 18 to 20 சீட் வந்து என்டிஏ அலையன்ஸில் ஜெயிச்சு
ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன் பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணல? இதுக்கு என்னோட பர்சனல் ஆமா, உங்களுடைய உங்களுடைய கட்சி. இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதுச்சேரிக்காக தான் இந்த கட்சியை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளான் வந்து புதுச்சேரிக்காக தான் ஓப்பன் பண்ணது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து புதுச்சேரி வந்து சிங்கப்பூராக மாற்றணுங்கிறது தான் என்னோட விஷன், என்னோட ஐடியா. ஏன்னா அது சின்ன ஸ்பேஸு, சின்ன இடம், குறுகிய இடத்த வந்து நம்ம சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் இந்த மாதிரி இமீடியட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுங்கிறதுனால சின்ன குறுகிய இடத்த எடுத்து நம்ம சீக்கிரம் ஒரு 10-20 வருஷம் பண்ணிடலாங்கிறது தான் நோக்கம். ஸோ அதனால தான் புதுச்சேரி தான் ஆரம்பித்தோம். பட் இப்போ போக போக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக உதயநிதி பற்றி எல்லாம் நம்ம கரெக்டாக ஓப்பனாக பேசினது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி யாருமே இந்த குடும்பத்தை வந்து இது வரைக்கும் இவ்வளோ தைரியமாக வந்து ஓப்பனாக வெளில வந்து ஒரு சொல்லலை. ஆனால் நான் வந்து சொன்னேங்கிறதுல அவங்க உதயநிதி நீங்க விமர்சனம் பண்றது உங்களுடைய மச்சான விமர்சனம் பண்ணணும், ஆதவர்ஜுனா விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதியை விமர்சனம் பண்றீங்களா? இல்லை. உதயநிதி ஏன் விமர்சனம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, அவர் லாட்ரி சீட்டை வந்து எங்கள் அம்மாவை வந்து லால்குடி நிற்கும் போது அவர் அந்த டிஎம்கே கேண்டிடேட்டுக்காக கேம்பெயின் பண்ண வந்தார். வரும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த அம்மையார் வந்து லாட்ரி டிக்கெட்டு, அம்மா வந்து ஒரு லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லி ஒரு தறிக்குறை பேசினாப்புல. அதே மாதிரி நாங்கள் வந்து 200 கேஸ் இருக்குது எங்கள் மேலே, பொய் கேஸு, நாங்கள் வந்து நிறைய ஊழல் கேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மக்களை ஏமாற்றி சுரண்ட வரோங்கிறத சொன்னாப்புல. இதான் இஷ்யூ வந்து. அதுக்கு தான் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, எப்படி நீங்கள் வந்து என்ன பேசிஸில் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து 24,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறோம், லாஸ்ட் இயர் 5,000 கோடி நாங்கள் ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம், இந்த வருஷம் 40%, அப்போ 28% இருந்துச்சு ஜிஎஸ்டி, இந்த வருஷம் 40% ஜிஎஸ்டி ஆக்கிட்டாங்க, இந்த வருஷம் நாங்கள் 7,000 கோடி நாங்கள் ஜிஎஸ்டி கட்ட போகிறோம், இவ்வளோ பெரிய, அது போக இன்கம் டேக்ஸ் நாங்கள் 300 crores கட்டியிருக்கோம். எங்கள் அப்பா தான் இந்தியாவிலேயே 2003, 2004 வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பர்சனல் டேக்ஸ் பேயர். அன்றைக்கி வந்து 50 கோடி இண்டிவிஜுவலாக இந்தியாவிலேயே ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் அவர் தான், இந்தியா பர்சனல் டேக்ஸ் பேயர். அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து எந்த தேவையும் இல்லை, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏமாற்றி செய்யக்கூடிய தேவையில்லைன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட் வச்சு நான் கிளாரிஃபை பண்ணேன். அப்போ தான் நான் கேட்டேன், நாங்கள் வந்து 500 கோடி எங்கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்களே, எதுக்காக அப்போனா இது வந்து இவ்வளோ தொழில் ஒரு மோசமான தொழில், கேவலமான ஒரு தொழில் நீங்கள் சித்தரிக்கிறீங்கன்னா, அப்போ நாங்கள் வந்து இதில் ஏமாற்றி சம்பாரிச்சிருக்கோம்னா நீங்கள் ஏன் 500 கோடி ஏன் வாங்கினீங்க நான் கேள்வி கேட்டேன். அதேமாதிரி எல்லா ஊடகங்களையும் நான் போய் நீங்கள் திரு ஸ்டாலின் சிஎம் அவர்கிட்ட போய் கேளுங்க, திரு உதயநிதி அவர்கிட்டையும் போய் கேளுங்க, நான் படித்து சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த ஊடகமும் போய் கேட்கல. சரி, நீங்கள் ஏன் கொடுத்தீங்க 500 கோடி? எதுக்கு கொடுத்தீங்க திமுக? அதான் இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எல்லா நாங்கள் ஸ்கேட்டர் பண்ணி எல்லா கட்சிக்கும் தான் கொடுத்தோம். இது வந்து நாங்கள் வந்து ஒரு கலைஞர் டைம்லேருந்து அப்பா வந்து கலைஞருக்கும் அப்பாவுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. அந்த டைம்லேருந்து நாங்கள் வந்து படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி, ஆமாம், அப்போ இளைஞன் படம்லாம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் அந்த உறவில் வந்து கலைஞர் வந்து என் பையனை வந்து நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு வார்த்தைகள் பேசும்போது, அப்போ அந்த ஒரு நட்பு ரீதியாக ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் சொன்னதுனால, சரி கண்டிப்பாக வந்து உதவணுங்கிற நல்ல நோக்கத்தில் வந்து அன்றைக்கி அந்த கட்சிக்கு நம்ம இந்த ஒரு நதியெல்லாம் பண்ணினா அன்றைக்கே அந்த கட்சி வந்து அழியக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. அன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் யாருமே வீட்டு கூட யாரும் வராமல் இருந்தாங்க. அந்த கட்சியில் வீட்டு கூட யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க, அந்தளவுக்கு இருந்தது. கோபாலபுரத்தே அன்றைக்கெலாம் ஆள் வரமாட்டாங்க. இன்றைக்கி அப்போனா நாங்கள் ஒரு ஆள் தான் அந்த டைமில் வந்து உதவி பண்ணி, சரி அன்றைக்கி கலைஞர் அந்த அவருக்காக, அவரோட பழக்க வழக்கத்துக்காக, எங்கள் பாசத்துக்காக நாங்கள் அன்றைக்கி இது பண்ணோம். பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த நிதி உதவி நாங்கள் செஞ்சோம். இந்த 500 crore கொடுத்ததுங்கிறது அவர் கருணாநிதிக்கு அப்புறமா ஸ்டாலின் தலைமையேற்ற பிறகு தான் நீங்கள் கொடுத்தீங்க? ஆமாம், அந்த நட்பு ரீதியாக. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த நட்பு ரீதியாக அவர் வந்து இவர் உதவி கேட்குறாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு நிதி உதவி தேவைப்படுதுன்னு வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அப்போ தான் சபரீஷனும் ஆதவ் அர்ஜுனாவும் இதில் ரொம்ப இமீடியேட் பண்ணி இந்த விஷயத்தை ஃபுல்லாக அவங்க தான் டீல் பண்ணிருந்தாங்க. டீல் பண்ணும்போது பிரசாந்த் கிஷோரையும் நீங்கள் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா தான் இந்த வேலைகள்லாம் செய்கிறாப்புல. கூட்டிகிட்டு வந்து தான் நம்மளை வந்து இதெல்லாம் இழுத்து விட்றாங்க. அதாவது 500 கோடி ரூபா உங்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்காக பிரசாந்த் கிஷோர்லாம் வராரு. ஆமாம், பிரசாந்த் கிஷோர் வந்து எலெக்ஷனுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் கூட்டிகிட்டு வராப்புல. உங்களை சந்திக்கிறதுக்கு, அப்பா எங்களை சந்திக்க, எங்கள் குடும்பத்தை சந்திச்சு எங்கள் அப்பா மூலிமா நம்ம வந்து அவங்களுக்கு நிதி உதவி செய்யணும். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்குறாரு. நிதி உதவி கேட்கும்போது அதுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக வந்து எதுக்காக இந்த நிதி உதவிக்கும் போது இந்த சப்போர்ட்டிங்காக இவங்களை வந்து ஸ்ட்ராட்டஜி வைக்கணும், இவங்களுக்கு வைக்கணும், அவங்களுக்குலாம் செலவு இருக்குன்னு சொல்லி வந்து நிதி உதவி கேட்குறாங்க. நாங்கள் இந்த நிதி உதவி கேட்டதுக்கு நாங்கள் வந்து நிதி உதவி செஞ்சோம். அது நாங்கள் என்ன சொன்னோம், எல்லாமே எங்களுக்கு வந்து கேஷாக கேட்டாங்க. நாங்கள் வந்து பணமாக பண்ணுற முடியாது, எதாக இருந்தாலும் நாங்கள் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து திருட்டுத்தனமாக பண்ண மாட்டோம், எதாக இருந்தாலும் நாங்கள் அக்கௌண்ட்டில்
வந்து Pay நாங்கள் பண்ணிக்கிறோம். பாண்டா நாங்கள் குடிக்கிறோம். பாண்டானா ரெஜிஸ்டர்டாக அக்கௌண்டன்ட் பண்ணி நாங்கள் அதுக்காக 500 கோடியா உதவி? அதுதான் அதோட பின்னோக்கம்ங்கிறது தான் வந்து இவர் ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் சதி ஒரு பிளான் வச்சுருந்துருக்காங்க. அதுதான் வந்து இவங்க என்ன வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எலெக்ஷன்லாம் முடியுது இதெல்லாம் ஆனதுக்கு அப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் லாட்ரியெல்லாம் நாங்கள் வந்தோடனே நாங்கள் வந்து லீகலாக ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி தான் வராங்க. ம். உள்ள வந்து நாங்கள் வந்தோடனே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க லாட்டரி பிசினஸ் நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு. இது வந்து அது அவங்களுக்குள்ள பேசி இது வந்து வந்ததுன்னா தட் மீன்ஸ் ஆதவ அர்ஜுனாவும் அவங்க டிஎம்கே டீம்லயும் பேசுறாங்க. பேசி இதுதான் இல்லைன்னா எங்களை எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா வந்து எங்ககிட்ட வந்து இந்த நிதி வந்து இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தந்துடுவோம்னு சொல்லி கமிட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க இது பண்ணுறாங்க அது போகுது. பட் நாங்கள் வந்து இதுக்காக தான் அதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து கலைஞர் அந்த காலத்துலேருந்தே எங்களுக்கு ஒரு நட்பீதியாக இருக்குது எங்களுக்கு வந்து இது இருக்குது. சரி கட்சிக்காக நம்ம இவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்போல்லாம் நாங்கள் இந்த கட்சிக்காக நாங்களும் செம்மொழி மாநாடுலேருந்து இதுலேருந்து ஏகப்பட்ட விஷயம் இந்த கட்சிக்காக நாங்கள் செஞ்சு இதுக்காக சில விஷயங்களும் எல்லாம் கேஸ் கொண்டு அரசு நிறைய விஷயம் பார்த்துட்டோம். ஸோ அந்த எங்களுக்கு இது ஒரு கட்சியால் அது வந்து ரொம்ப ஒரு இணக்கமாக இருந்த ஒரு விஷயம் தான். கட்சியாக நாங்கள் பார்க்க ஒரு குடும்பமாக தான் இருந்தது. அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா சப்ரிஷன் இவங்கெல்லாம் தான் இந்த பிளானை போட்டு இதை வாங்கி நாங்களும் இந்த கட்சிக்கு நிதி உதவி செய்வோம் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லி சப்போர்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு அதில் வந்து இது வந்து அவர் திரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே வந்து இதை வந்து நாங்கள் வந்து லாட்ரி வந்ததுன்னா ஆட்சியே உங்களுது. ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆட்சியே உங்களுது தான். ஓகே 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு இனிமேல் இந்த ஆட்சியே உங்களுது தான் சொல்லி தான் ஆரம்பித்தார். நாங்கள் அப்பா அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு ஆட்சியெல்லாம் எங்களுது இல்லை ஆட்சியெல்லாம் உங்களுது. எங்களுக்கு வந்து வந்தாங்கன்னா எங்கள் நம்பி 10 லட்சம் மக்கள் குடும்பம் வந்து எங்களை நம்பி இருக்காங்க. இதை நம்பி இன்னைக்கு வந்து அவங்க ஊனமுற்றோர்கள் கண்ணு தெரியாதவங்க முதியோர்கள் இது எல்லாருமே வந்து லாட்ரி சீட்டை விற்று நிறைய குடும்பம் நம்பியிருந்தாங்க. இதை பெரிய ஒரு அதனால் எங்களுக்கு கூட இந்த மாதிரி நிறைய மக்கள் நம்பியிருக்காங்க. இதனால வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி ரெவென்யூ வரும் இந்த மாதிரி சொல்லி தான் நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பண்ணணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நம்ம லீகலாக எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்களான்னு கேட்கும்போது அப்போ தான் அவரோட உண்மையான தோற்றத்தை காட்டுறாங்க. யார்? திரு ஸ்டாலின். ஆமாம் இது வந்து அவர் காது கேட்க முடியாத மாதிரி நடித்தாங்க. அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு இருப்பார் அவருக்கு என்ன நடக்குது பக்கத்தில் ஏதோ காது கேட்காத மாதிரியே இருப்பார் ஸ்டாலின். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட கேரக்டரை அவரோட அமாவாசை கேரக்டர் அப்போ தான் காமிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் போய் சந்தித்து பேச போகும்போது இது நடக்குது. இந்த நடந்த ஒன்று தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குறுகிய காலம் கொஞ்சம் ஒரு 3 மாதம் ஆகுது 6 மாதம் ஆகுது டைம் போக இது என்னங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுல உதயநிதியும் இன்வால்வ்டு தான். உதயநிதியும் ஒரு ஸ்டாலின் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கள்ளத்தனமாக பண்ணிக்கோங்க இந்த லாட்ரியை வந்து நீங்கள் கள்ளத்தனமாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய டெப்யூட்டி சிஎம் அண்ட் சிஎம் 2 பேரும் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம் அப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு எங்களுக்கு காசுக்கோ இதுக்கோ எந்த குறையும் இல்லை இறைவன் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா குடும்பமே நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி பண்ணுற தொழில் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். நான் என்னால் சொத்து சேர்த்து வைக்க முடியலன்னா கூட என்னோட அடுத்த சங்கதிகளுக்கு கேஸ் நான் வளர்த்து விட்டுட்டு போயிடக்கூடாது. நாளைக்கு அவங்க வந்து நல்லா இருக்கணுமே தவிர அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எந்த மாதிரி வேலைகளை என்னால் பண்ண முடியாது. எனக்கு வந்து லீகலாக லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதை வந்து மறுத்துட்டு இல்லீகலாக வேறு நிறைய பேர் இந்த சிஸ்டம் பண்ணாங்க. அதில் அவங்க தனியாக வாங்கி லஞ்சம் வாங்கி அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகலை. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் டாப் 4 கம்பெனிஸ் இந்த டெலாய்ட் டிஎன்ஒய் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ் கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் டாப் 4 கம்பெனிஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி சரி இதுதான் லாட்ரி தான் மறுத்துக்கிறாங்க நம்ம லீகலாக பண்ண முடியல டாஸ்மாக் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா அதில் 30,000 கோடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. 30,000 கோடி பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து அதில் நடக்கிற டர்ன் ஓவர் வந்து 60,000 கோடி டாஸ்மாகில். இவங்க வெளில கணக்கு காட்டுறது ஒன்று கணக்கு இல்லாமல் இவங்க மேனுஃபேக்சர் கிட்ட வந்து டைரெக்டாக பாட்டில்லாம் வாங்கி இல்லீகலாக நிறைய லைசன்ஸே இல்லாமல் டாஸ்மாக் ஏகப்பட்டது ஓடுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க 20 ரூபா மேனுஃபேக்சர் ஒரு பாட்டில் ஆகுதுன்னா இவங்க வெளியில் விற்கிற ப்ரைஸ் வந்து 150 ரூபா. ஸோ இது எந்த டேக்ஸுமே எதுவுமே இல்லை உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும்தான். ஸோ 20 ரூபா இருந்துச்சா 10 மடங்கு 5 மடங்கு லாபம் வச்சு இவங்க விற்கிறாங்க.
வெளில விற்கும்போது இந்த காசெல்லாம் தான் இவங்க எலெக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜிலாம் இந்த பணத்தை வச்சு தான் இப்போ எலெக்ஷனுக்கு ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்ருக்காரு. நீங்க டாஸ்மாக்ல என்ன மாற்றம் கொண்டு வரணும், எப்படி பண்ணணும் நீங்க ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க? நாங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் எப்படின்னா எல்லாம் எண்ட் டு எண்ட் ரெக்கார்ட் ஆயிடணும், கியூஆர் கோடு போடணும். ஃப்ரம் மேனுஃபேக்சர்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரீட்டைல் கடைசியில் ஷாப் வரைக்கும் எங்கெங்கே எந்த பாட்டில் எங்கே விற்றுச்சு, எந்த ஆளுக்கு விற்றோம், இது வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கா, பில்லிங் சிஸ்டம் எல்லாம் ஆட்டோமேட்டட் பில்லிங் சிஸ்டம். ஸோ ஸ்டாக்லேருந்து இன்வென்ட்ரிலேருந்து எங்கேயுமே நிறைய வந்து போலீஸ் சரக்குலாம் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது எதுவுமே மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லாம் எண்ட் டு எண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிவிட்டு அந்த ஹோல் சிஸ்டமே நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி தரோம்னு சொல்லி, இதனால நம்மளுக்கு ஒரு வருமானமும் அப்படியே டபுள் ஆகுது. 30,000 கோடியிலேருந்து இப்போ 60,000 கோடி வரும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே ஸ்கீம் போட்டு நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இவங்க வந்து 1000 கோடி எங்ககிட்ட வந்து காசாக கேட்டாங்க. எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 1000 கோடி ரூபாய்? ஆமாம், 1000 கோடி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் என்ன இனிஷியலாக கொடுங்க. 1000 கோடி வருஷத்துக்கு 1000 கோடி நீங்கள் கொடுக்கணும். அப்பவும் நாங்கள் திரும்பி அதான் சொல்கிறோம், பாருங்க எங்களால் காசாக பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி, எதாக இருந்தாலும் நாங்கள் அக்கௌண்ட்டு இல்லை பாண்டாக தான் கொடுக்க முடியும், டிரான்ஸ்பரண்ட்டாக தான் நாங்கள் பண்ண முடியும். நாங்கள் கேட்குறது வந்து லெஜிட்டிமேட்டான ஒரு ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்க தொழிலை நாங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறோங்கிறது தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் அதுக்கு வந்து அவங்க வழிவகுத்து கொடுக்கல. அதனால என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கேட்டனால அவங்க எங்களுக்கு கொடுக்காம திரும்பி அந்த மற்ற எங்களுக்கு இல்லை, அது பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ஊழல் பண்ணி தான் நடக்குது. அந்த மாதிரி ஊழல் மாதிரி அது அவங்களும் இப்போ அந்த டாஸ்மாக் ஒரு முறையா நடத்தணும் அப்படின்னு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போறீங்களா, சிஸ்டமேட்டிக்கா மாத்தணும், எண்ட் டு எண்ட் கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை நீங்க டைரக்டா யார்கிட்ட கொண்டு சொல்றீங்க இந்த ப்ராஜெக்ட்? நான் ஃபர்ஸ்ட் சப்ரிஷன் கிட்டையும் எடுத்துட்டு போனேன் அந்த ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் அங்கேருந்து வந்து அப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் ஸ்டடி பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசியில் அவங்களுக்கு அவர் நிலையே தெரியும். அவரே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரே சொன்னார் சப்ரிஷன் ஒரு 30,000 கோடி அடிச்சாப்புல, உதயநிதி ஒரு 30,000 கோடி சம்பாரிச்சாங்க. உங்கள்கிட்ட இல்லை அது ஓப்பனாகவே அந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஓப்பனாகவே அவர் என்ன சொன்னான்னா, இவங்க 2 பேர் இது வரைக்கும் காலத்தில் யாரும் சம்பாதிக்கிறது, இந்த 2 பேர் மட்டுமே 30,000 கோடி உதயநிதி சம்பாதிச்சப்போ 30,000 கோடி சப்ரிஷன் சம்பாரிச்சதுன்னு ஓப்பனாக அவங்க கட்சிக்கார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கி இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவரே சொன்னார். சரி, ஸோ அது சொன்னது ப்ராஜெக்ட் கொண்டு போகும்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார் உங்களுக்கு? இல்லை அவர் அந்த டைமில் அப்படியே போட்டு கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா அவரும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணணும், அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். அவர் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணணும்னு இதெல்லாம் நம்ம சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணிவிட்டால் இவங்க காசு அடிக்க முடியாது. இன்றைக்கி திமுக வந்து காசு அடிக்கணும்னா அவங்களுக்கு இருக்கிற ரெவென்யூஸில் இந்த மாதிரி கள்ளத்தனமான ட்ரக்ஸு, அது போக மணல், அதுமாதிரி மணலும் எங்களுக்கு சொன்னாங்க. மணலும் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் மணல் எடுத்து பண்ணுறீங்க, நடுவில் வந்து கொஞ்சம் எக்ஸிஸ்டிங் ஆளுங்கிட்ட மாற்றி ஏதோ பிரச்சனை வந்தது, இடி ரைடு வந்துலாம் வந்ததுக்கப்புறம் மாற்றி எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் திரும்பி தெளிவாக சொன்னோம், எங்ககிட்ட கள்ளத்தனமாக நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்டான கம்பெனி. எங்கள் அப்பா திரும்பி சொல்ல மாதிரி அடுத்த சங்கதிகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நாங்கள் தான் சொத்து சேர்த்து வைக்கிறதுனா கூட கேஸை நான் வந்து அவங்களுக்காக விட்டு போகக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக ஒரு நேர்மையாக நியாயமாக நடந்துக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் இவங்க திரும்பி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும், நாங்கள் ஒதுங்கிட்டோம். அந்த குடும்பத்தை விட்டு நாங்கள் ஏதோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அதுலேருந்து அவங்ககிட்ட விலகிட்டோம். இதுதான், அதாவது டிஎம்கே ஃபேமிலிட்டேருந்து விலகிட்டீங்க. ஆமாம். இல்லை இப்போ நீங்கள் சப்ரிஷனை பார்த்து இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, அவர் அக்செப்ட் பண்ணல, அதுக்கு மேலே ஸ்டாலின்ட்டையோ உதயநிதி ஸ்டாலின்ட்டையோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போனோம். நான் உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் சொன்னேன், சிஎம்கிட்டையும் சொன்னோம். பட் என்னென்னா ப்ராப்ளம் என்னென்னா அவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து கள்ளத்தனமாக நீங்கள் அப்படி தானே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரீடெயிலாம் வருது, ஊழல் நடக்குது, இவங்க கள்ளத்தனமாக தான் ஓட்டணும்னு மட்டும் பார்க்குறாங்களே தவிர இதை லீகலாக பண்ணணுங்கிறது அவங்க விருப்பம் இல்லை. ஏன் லீகலாக பண்ணால் இது வந்து இவங்க எல்லாம் காசு அடிக்க முடியாது, இந்த ஃபேமிலி காசு அடிக்க முடியாது, அதுங்கிறதுனால இவங்க லீகலாக பண்ணணும்னு விடல. இது பண்ணால் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரும், இந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்க டேக்ஸ் வர விரும்பலை. சரி சார், இப்போது மணலுக்கு என்ன சொன்னாங்க உங்களுக்கு மண் கொடுக்குறத பற்றி? அதுவும் மாதம் 3000 கோடி ஒரு 5000 கோடி பக்கம் மணல் கொள்ளை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா மணல், ஆற்று மணல் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கும் நீங்கள் காசாக கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிஸ்ட்ரிக்டில் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. லைசன்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம், லைசன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு. ஆனால் எல்லாமே அதுவும் எண்ட் டு எண்ட் எதுவும் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு, ஆனால் அதுலேயும் இவங்க எல்லாம் ஊழலில் மாட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி வர வண்டியில் எல்லாமே ஜிபிஎஸ் இதெல்லாம் வந்து பொருந்தி தான் வருது. ஸோ அந்த வண்டியில் எவ்வளோ கடத்தியிருக்காங்க முதற்கொண்டு எல்லா விஷயமும் வந்திருக்கு. இப்போ கேஸ் தான் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நாங்கள் வந்து அதான் இந்த மாதிரி இவங்க என்ன தைரியத்தில், நான் என்ன சொல்கிறேன், இப்போ பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்காங்க, இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறது டே ஒன்லேருந்து ரொம்ப தீவிரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் டாக்ஸேஷன்லேருந்து எல்லாம் ஓப்பன் புக் மாதிரி வச்சு எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணணும்னு திரு மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி ரெவென்யூலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, எல்லாமே ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. ஆனால் இந்த குடும்பம் மட்டும் இன்னமும் நான் வந்து கள்ளத்தனமாக தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒருத்த காலம் நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு உங்களுடைய மச்சான் சப்போர்ட் பண்ணாரா அன்னைக்கு?
ஆமாம், மற்றவங்க எல்லாம் ஒரே டீம் தான். அதுக்கப்புறம் அவர் ஏன் வெளில வந்தாரு? சரி அவர் இதெல்லாம் வந்து ஓகே ஆச்சுதுல்ல. அவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவருக்கு வந்து ஒரு எம்பி, அவருக்கு எம்பி ஆகணுங்கிறது தான் ஆசை. இல்ல அதான் உண்மையான கனவா இல்ல வேற இருந்துச்சா? இல்லை, அவர் தான் அவருக்கு வந்து பவர் வேணும் அப்படிங்கிறதுல அந்த பதவியில் ஆசைப்பட்டு இங்கே வந்து கேட்குறாரு. இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், ஊரே கூறு போட்டு வித்த குடும்பம். இங்கே இவங்க கிட்ட போய் இது கேட்டோன்னே இவங்க அங்கேருந்து துரத்த விடுறாங்க. துரத்துறாங்க தலைமையில் ஒரு சிஎம்ஓ அவங்க வீட்டில் இருந்து இவனை இங்கே வச்சுக்க வேணாம்னு சொல்லி துரத்துறாங்க. ஆனால் சபரீஷனோட இவரோட உறவும் கண்டினியூ ஆகுது. இப்போ எம்பி போஸ்ட் கேட்குறாங்க. சரி ஆதவர்ஜுனாவது நான் 500 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தேன்ல, எங்கள் மாமனார்ட்டேருந்து வாங்கி கொடுத்தேன்ல, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா கேட்கலையா டிஎம்கே கவர்மெண்ட்டை? அவங்க என்ன பேசி வச்சாங்கங்கிறது ஆதவர்ஜுனா தனியாக ட்ராக் போட்டு என்ன பேசினாப்புலன்னு தெரில. சரி இன்னொரு விஷயம் சார், வேற எந்த ப்ராமிஸுமே இந்த 5 வருஷத்துல இந்த 500 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு செஞ்சே கொடுக்கலையா? இல்லை, நாங்களும் ஆமாம், நாங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே அவங்க எந்த உதவியுமே எதுவுமே செய்யலை. ஆதவர்ஜுனா எம்பி சீட்டு கிடைக்கல அப்படின்னு விசிகாக்கு வராரு, அப்புறம் இப்போ தாவேக்காக போறாரு. இப்போ டிஎம்கேக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்காகத்தான் ஆதவர்ஜுனா இந்த மாதிரிலாம் டிவிகேக்கெல்லாம் போயிருக்காரு அப்படி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அது உண்மையா? ஆமாம், இவ்வளோ கோவம் இருக்கு திமுக மேல, அப்போ ஏன் திமுகவுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஆதவர்ஜுனா அந்த மாதிரி செய்யணும்? இல்லை அவங்க என்ன அவர் கேட்டது வந்து ஒரு போஸ்டிங் கேட்டார். அவர் மேலே அவருக்கு இவருக்கு என்ன கோவம்? எங்கள் குடும்பம் கொடுத்தது எங்கள் அப்பாவோட காசு, அவருக்கு தான் கோவம் வரணும். இவர் கை காசு போட்டு இவர் ஒரு செலவுமே இல்லையே. இவர் வந்து அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணதே தவிர, பட் என்னன்னா இவர் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தோடனே இவர் விசிகேக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு போகிறாங்க. ஏடிஎம்கேயும் துரத்தப்படுறாரு. அங்கேருந்து ஏடிஎம்கே வந்து என்டர்டெயினே பண்ணல இவர் ஆரம்பத்து காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் தான் டிவிக்கே போகிறாரு. டிவிக்கே போய் இதெல்லாம் ஒரு பிளான்டு எக்ஸசைஸாக தான் தெரியுது. சபரீஷனோட மாஸ்டர் பிளான், அவர் பேர் பெண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பெரிய கன்சல்டிங் ஃபார்ம் வச்சுட்டு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அவர் தான் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பிகேவோட சிஷ்யன்கள். ஏன்னா இவங்க கிரிமினலாக எப்படி யோசிக்கணுங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும். ஏன் ஆதவர்ஜுனா இவ்வளவு 2021 எலெக்ஷனை டிஎம்கேக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு? ஏன் எம்பி போஸ்ட்டு கொடுக்கல? அதுக்கு முன்னாடி கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள மன வருத்தம், சபரீஷனுக்கோ இல்லை உதயநிதிக்கோ ஆதவர்ஜுனாக்குள்ளோ என்ன மன வருத்தம் இருந்துச்சு? இல்லை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்குமே சபரீஷனுக்குமே மன வருத்தங்கள் இருக்குது அவங்களுக்குள்ளேயே. அது எப்பவுமே அது என்றைக்குமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சண்டை. அது கோல்டு வார்லேருந்து ஓப்பன் வாரும் அது மாதிரி ஓடிட்டே தான் இருக்கும். உண்மையாவியா? ஆமாம், அது அன்னிலேருந்தே இருந்து தான் இருக்குது. இப்போ அன்னையிலேருந்து எப்போ சொல்றீங்க? பிஃபோர் எலெக்ஷன்லேருந்து? ஆமாம், பிஃபோர் எலெக்ஷன்லேருந்தே இதெல்லாம் சுற்றி தான் இருக்குது. இந்த பிரச்சனை அன்னிலேருந்தே இருக்குது. அவரெல்லாம் அரசியல் வரவிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இந்த டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது மீறி அதுக்குள்ளே உதயநிதிக்கு ஒரு டீம், சபரீஷனுக்கு ஒரு டீமா? ஆமாம், அவங்களுக்குள்ள அது பெரிய 2 பேரும் சேர்ந்துக்க மாட்டாங்களா? உதயநிதியும் கலெக்ஷனில் சேர்ந்துக்குவாங்க. கலெக்ஷன் வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இப்போ அதிகாரம் வரும்போது அவங்க பிரிஞ்சுக்குவாங்க. இப்போ எலெக்ஷன் இப்படி 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்களா? கலெக்ஷனில் ஒருத்தர் கேட்டால் பார்த்துக்கிறாரு, இது தேர்தல் விஷயத்தை இன்னொருத்தர் பார்த்துக்கிறாரு. சரி, இந்த முரண்கேடையில் ஆதவர்ஜுனா ஏன் வெளியேற்றப்பட்டார்? இல்லை, ஆதவர்ஜுனா ஒரு பிளான் இருந்தது. அதை வந்து மற்றவங்க சபரீஷனை தவிர யாரும் ஒத்துக்காதனால அவர் வந்து வெளில போகிற சூழ்நிலை வந்தது. இப்போ சபரீஷன் என்ன பண்ணுறாப்புலன்னா, அவருக்கு வந்து கட்சி கட்டமைப்பில் இருந்தால் அவர் என்றைக்கு டேக் ஓவர் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கார். நான் அப்படி இருக்கும்போது அவர் என்ன பிளான் பண்ணி அர்ஜுன் ஆதவும் ஜான் ஆரோக்கியசாமி பிளான் பண்ணி உள்ளே இருந்து இந்த ஓட்டை அவர் கூட்டணியை அமைய விடக்கூடாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் டிவிக்கு வந்து ஏடிஎம்கே கூட ஆல்மோஸ்ட் கூட்டணி வந்து ஃபைனல் ஆகி முடிஞ்ச ஒரு தருணம். அப்போ வந்து ஆதவர்ஜுனா தான் வந்து பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்து இந்த 2 கூட்டணியுமே நடக்காது, நாங்கள் 40 சீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாப்புல. மீட்டிங் வச்சு பிகேலாம் வந்திருப்பாப்புல. வந்தபோது சைன் பண்ண சொன்னால் சைன் பண்ண மாட்டேன். வந்துட்டு நான் பீகார் சிஎம்மாக வருவேன், நம்ம திரு விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு ஒரு சிஎம்மாக வருவோம்னு சொல்லி பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு போயிட்டு பாவம் அவர் 2% வாங்கி ஆள் எங்கே இருக்காருன்னே தெரில. நான் ஊரில் இருக்க காசுலாம் போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டார். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இந்த வேலையை வந்து நான் தான் சொல்கிறேன், துரேந்தர் படத்தில் இருக்க ஹம்சா கேரக்டர் தான் ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் பண்ணுறாங்க. இவங்க என்னென்னா முன்னாடியே காசு பெரிய அமௌண்ட் இவங்களுக்கு கை மாறி இருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் யார்கிட்ட இருந்து? சபரீஷன் கிட்ட இருந்து பண்ணிட்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து இவங்க வேலையை வந்து அவங்க தனியாக திரு விஜய் அவர்கள் வந்து தனியாக தான் போகணும், கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா கூட்டணிக்குள்ளே போனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அது ஷார்ட்டாக வின் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இதை வந்து தடுக்கணுங்கிறது தான் மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அந்த மாஸ்டர் பிளான் சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவங்க போட்ட பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டாப்புல ஹம்சா, நம்ம ஊர் ஹம்சா.
ம். திரு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாக்கு அந்த ஒரிஜினல் பேரே அது இல்ல அப்படின்லாம் ஆமாம், செந்தில்குமார் அப்படின்னு அவங்க நண்பர்கள் தான் சொன்னாங்க. ஒரு வாட்டி அவர் நண்பர் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து செந்தில்குமார் இருக்காருன்னு வந்து விசாரிச்சிருக்காப்புல. ம். அப்போல்லாம் யாரும் இல்லையேன்னு சொல்லி, இல்லைங்க உங்க ஓனரோட பொண்ணை தான் எல்லாம் திருமணம் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது, இல்லைங்க அப்புறம் ஆதவர்ஜுனா. ஓ அப்படின்னா அவர் பேர் ஆதவர்ஜுனாவான்னு சொல்லி அவரே கேட்டிருக்காரு. அவருக்கு அந்த பேர் மாற்றினது கூட தெரில. அந்த மாதிரி ஒரு பழைய நண்பர் போல். அப்போ தான் நாங்கள் விசாரித்த வரைக்கும் அது ஆதவர்ஜுனாங்கிறது அவர் பேர் இல்லைங்கிறது தான் உண்மைங்கிறது தெரிய வந்தது. இப்போ ஆதவர்ஜுனாவுடைய ரோல் டிவிகேல அந்த டிவிகே வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பட் டிவிகேக்குள்ளேயே அவர் ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காரு ஆமாம். அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அதான் உண்மையை தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அவர் தேர்தல் மேலாண்மை அவர் தான் பார்க்குறாரு. அதான் இந்த மாதிரி ஒருத்தர் தான் தேர்தல் மேலாண்மை பார்த்தா கண்டிப்பாக அவர் ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது அவரோட டாஸ்க்கு. அப்படி பார்த்தா நம்ம ராவ் ஏஜென்ட்லாம் ஒரு இதில் மேஜராக இருந்திருக்காரு. பாகிஸ்தானில் மேஜராகவே ஆயிருக்காரு. ஒரு இதில் வந்து இந்த படத்திலே காட்டுற ஒருத்தர் பொலிட்டிஷியனோட தலைவராகவே இருக்காரு. இப்போ பாகிஸ்தானில் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் டீம் எந்த அளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆதவர்ஜுனாவை கொண்டு போறீங்களா என்ன? ஆமாம், அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவ்வளோ அறிவு இல்லை. அதான் எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்ல. நம்ம இதெல்லாம் நடந்தது எதுவுமே இந்த மாதிரி சீக்ரெட் ஆப்ரேஷனாக வெளில தெரியக்கூடாது. இது பண்ணுறது சீக்ரெட் ஆப்ரேஷன் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த எங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி சீக்ரெட் ஆப்ரேஷனாக பண்ண தான் வந்தார். எங்கள் தொழிலே டேக் ஓவர் பண்ணணும் தான் உள்ளே வந்தார். அந்த ஆப்ரேஷன் நான் முறியடிச்சு அன்றைக்கே வந்து இதோட வெளில போப்பா தம்பிங்கிற மாதிரி நாங்கள் உள்ளே கண்டுபிடிச்சி இவர் பண்ண திருட்டுத்தனம்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி இவரோட பிளான் எல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அப்போயே நான் இவன் வெளில துரத்தி விட்டுப்பட்டால் தான் அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ளே போய் தீவிரமாக உட்காந்து அங்கே குடும்பத்தை டிஎம்கே டேக் ஓவர் பண்ணலான்னு உள்ள பிளானை போட்டு சபரீஷனும் ஆதவர்ஜுனாவும் பெரிய ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சபரீஷன் ஆதவர்ஜுனா 2 பேரும் டிஎம்கே டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் போட்டாங்க. ஆமாம். சபரீஷன் தான் டிஎம்கே இருக்கு, அவர் ஏன் டேக் ஓவர் பண்ணணும்? இல்லைங்க, அது எப்படி சொல்லுங்க. இப்போ இது எப்படி நம்ம அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? அவர் பெண்ணுன்னு ஒரு கம்பெனி தான் வச்சிருக்காரு தவிர அவர் தானே மருமகன், மாப்பிள்ளைகிட்ட கேட்டு தானே எல்லாம் செய்றாங்க. மாப்பிள்ளை தான் கேட்டு செய்கிறாங்க. அப்புறம் பையன் இருக்கும்போது எப்படி மாப்பிள்ளை கேட்டு வேலை செய்வாங்க. பட் அதிகாரத்தில் யார் வருவா? மாப்பிள்ளையே வர முடியும். பையன் தானே, எப்படி இருந்தாலும் பையன் தானே. இவர் இந்த ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் எதிர்பார்க்கல. இவரை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆக்குனாங்க, அப்புறம் டெப்டி சிஎம் ஆக்கணும், யாருமே இதை எதிர்பார்க்கல. ஓ, உதயநிதிக்கு இந்த பதவியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சபரீஷன் எதிர்பார்க்கல. சபரீஷன் அதை தான் அவர் கொடுக்கக்கூடாது, அவர் ஒரு ப்ளே பாய்ங்கிற மாதிரியே சித்தரித்து தான் அவர் வச்சுருந்தாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி அவரும் அப்படி தான் விளையாண்டுட்டு இருப்பார். ப்ளே பாய் மாதிரி ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பார். வேலையை பார்க்க மாட்டார். தண்ணி அடிச்சுட்டு பாடு தூங்கிட்டு எந்த வேலையும் அவர் பார்த்து ஒரு வேலையை செஞ்சான்னு உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டுமே வராது. அந்த எலெக்ஷன் வந்து நம்மகிட்ட செங்கல் எடுத்து தூக்கிட்டு வருவார். நீட் எக்ஸாம் எப்படி முடிக்கணும் ரகசியம் எனக்கு தெரியும்னு வருவார். இல்லை சில கீழ்த்தனமான இதை எடுத்துகிட்டு நான் அதை வச்சுக்கிட்டு சும்மா பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாரே தவிர ஒரு யூ கேன் நாட் கன்சிடர் ஹிம் ஆஸ் அ சீரியஸ் பொலிட்டிஷியன். இப்போ ஆதவர்ஜுனாக்கும் டிஎம்கேல சபரீஷன், உதயநிதி யாருக்காவது ஏதாவது க்ளோஸ் டச் இருக்கு? இன்னும் கார்த்திக் மோகன், வில்லிவாக்கம். அதான் சொல்கிறேன், நான் அந்த வாட்டி போகும்போது சொல்லுவேன் எல்லாமே ஒரே டீமு. இந்த வாட்டி ஆதவர்ஜுன் என்ன சொல்லியிருப்பாப்புல, நீ இங்கே வா உன்னை ஜெயிக்க வச்ச, நீ எதுக்கு அண்ணா நகர் போகிற, இங்கே வந்தால் உனக்கு ஈஸியாக ஜெயிக்க வச்சுருன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே இன்னைக்கு கார்த்திக் வந்ததுலேருந்து அங்கே பெருசாக ஆக்டிவிட்டீஸே பண்ணுறதில்ல. ஓ, நேற்று நான் கூட போய் வில்லிவாக்கத்தில் போய் இந்த உண்மையை சொல்லணும்னு இருக்கேன். நான் போய் எல்லாம் நம்ம அந்த எஸ்ஆர் விஜயகுமார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரும்போது நான் தெளிவாக சொன்னேன், நம்பாதீங்க எல்லாம் இவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அடிபட்டது நான் என் குடும்பத்தையே வந்து சிதைக்கணும்னு பார்த்தாப்புல குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கி, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பெரிய சண்டை உண்டாக்கி, எனக்கு என் தங்கச்சிக்குமே ஒரு பிரிவினை உண்டாக்கி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி தெரியும். இவன் எப்படின்னா ஏன்னா இவ்வளோ தைரியம் எப்படி போவாங்க? நீங்கள் ஆதவர்ஜுனா இருக்க இடத்துல ஒன்று ஜெயிக்கணும், தோக்கறதுக்காக யாராவது போவாங்களா? ஆனால் ஜெயிக்கணுங்கிற போகும்போது சபரீஷனும் அந்த இடத்துக்கு போகிறாப்புல. இது வரைக்கும் சபரீஷன் எந்த கேம்பெயினுமே போனதில்லை. ஆனால் ஆதவர்ஜுனா இருக்க இடத்துக்கு மட்டும் கேம்பெயினுக்கு போகிறாங்க. போகும்போதே எங்கள் டீலில் பேசி இவங்க எல்லாமே இவங்க ரெகுலராக டச்சில் தான் இருக்காங்க. சரி, இப்போ இந்த தேர்தல் களம் இருக்குல்ல, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஆதவர்ஜுனாவுடைய ரோல் டிவிகேல எப்படி இருக்க போகுது? ஏன்னா டிவிகேக்குன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வரும் அப்படின்னு நம்பவும் தெரிவிக்கிறாங்க. பட் அது ஸ்பாய்லராக இருப்பாரா? இல்லைங்க, நான் அதான் சொல்கிறேங்க. நீங்கள் தே வில் கெட் ஓட் ஷேர் இல்லைன்னு நான் மறுக்கலை. இதே நம்ம பழைய ஆக்டர் சிரஞ்சீவி வரும்போது இதே மாதம் இதோட பெரிய மாதம்லாம் வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் இதே தான் பாண்டிச்சேரி வரும்போது விஜய் அவர்களுக்கு அமோகமான வரவேற்பு இருந்துச்சு. எல்லாம் ஆகும்னு எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் என்னென்னா இவர் ஒரு ஸ்பாய்லராக தான் இருப்பாரே தவிர இவர்னால வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் தேர்தலை பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. ஒரு 500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இன்றைக்கும் அந்த ஃப்ளாஷ் ஆன பிறகு பெருசாக பேசப்பட்டுச்சு.
இதுக்கு அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இது கணக்கு கேட்டுட்ருக்கீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு இதை நான் தான் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அப்போனா நான் வந்து இதுக்கு தான் சொல்லி இவங்க வந்து வாங்கி நம்மளை கள்ளத்தனமாக பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம். அதில் தான் எங்களுக்கு முரண்பாடு வருது. நீங்கள் கள்ளத்தனமாக தான் பண்ணி ஆகணும்னு அவங்க கட்டாயம் பண்ணுறாங்க. ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. ப்ரெஷர் பண்ணால் நான் முடியாது, எங்களால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. லாட்ரி சீட்டை கள்ளத்தனமாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்குது, ஏகப்பட்ட லாட்ரி ஓடிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களை பண்ண சொல்கிறாங்க. எங்களை வந்து கள்ளத்தனமாக பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அது கள்ளத்தனமாக பண்ண மாட்டோங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஒரு அமௌண்ட் ஒரு அளவுக்கு மேலே பணங்கிறது ஒரு நம்பர் தான். அப்படி இருக்கும்போது நம்ம நியாயமாக நம்ம சொசைட்டிக்கு திரும்பி என்ன பண்ணுறோம், நம்ம லெஜிட்டிமேட்டாக பிஸ்னஸ் பண்ணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது ஒரு திருட்டுத்தனத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இதை சொல்கிறது யாருக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் வந்து தைரியமாக இதை வந்து சொல்கிறேன். இது வெறும் குற்றச்சாட்டு. இதுக்காக எதிர்த்து நான் வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார், இது ஒரு குற்றச்சாட்டு, உங்களுக்கு அவங்க மேலே பிடிக்காதுங்கிறதுனால சொல்கிறீங்களா? இதுக்குள்ளே எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை ஏன்னா இந்த மாதிரி தீய சக்தியெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் திருட்டுத்தனமாக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸ்டாலின் தரப்புலையோ இல்லை உதயநிதி, இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஆமாம், இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் போங்க, இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ட்ரக்ஸு எவ்வளோ தூரம் இருக்குது. இன்னைக்கு குழந்தைங்க அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே இருக்குங்க. இவங்க தான் பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதை ஷாதி பாஸை ஓப்பனாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாப்புல. அவங்ககிட்ட தான் வந்து இவங்க மணி டீலிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாஃபர் சாதிக் அவன் வந்து ஸ்கூலில் வந்து நீ டீச்சர்லாம் வந்து பேக்கை செக் பண்ணும்போது முன்னாடிலாம் ஃபோன் இருக்கா, லிப்ஸ்டிக் இருக்கான்னு பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி இப்போ வந்து குழந்தைங்க வந்து மிட்டாய் மாதிரி ட்ரக்ஸ் இருக்கான்னு தான் நீ செக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி போதைனால எவ்வளோ பேர் வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறானுங்க. ஒருத்தெல்லாம் சும்மா போதை போட்டு ரீல்ஸ் போடணுங்கிறக்கா போதை போட்டு ஒரு வெளி மாநிலம் பையனை போய் கண்டபடி வெட்டியிருக்கானுங்க. எவ்வளோ ஒரு போதைப் பொருட்கள் இந்த மாதிரி தவறாக பயன்படுத்தி சொந்த பாட்டியே சொந்தக்காரங்களே வந்து தகராத உறவை ஃபோர்ஸ் பண்ணுறானுங்க. என்னெல்லாம் நடந்து எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. இந்த அரசாங்கம் எங்கேயுமே எதையும் நிப்பாட்ட மாட்டேது. இதில் வேறு டாஸ்மாக்லாம் இப்போ கேம்பெயின்லாம் போனால் எல்லாம் பாதி பேர் கொஞ்சம் பேர்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரிய மாட்டேது. தெரிஞ்சுட்டு அந்த தண்ணி போதையில் வந்து அவனுக்கு இதில் வேறு எக்ஸ்ட்ரா டைம் வேறு ஓட்டுறானுங்க. அதுக்கு தனியாக லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. ஊழல் வந்து எங்கே இந்த மாதிரி இதெல்லாம் டாஸ்மாக் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, அக்செப்ட் பண்ணல. சரி, அவங்க கொடுத்த அந்த மண் பிஸ்னஸ் அதையே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம்ல. அதையும் ஊழல் தானே. அதையும் வந்து நீங்கள் எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக பண்ண மாட்டாங்களே. இன்றைக்கி மணல் வேலை வெளியில் என்ன விற்கிறாங்க, என்ன பில் பண்ணுறாங்க, திரும்பி கள்ளத்தனமாக தான் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் எந்த தொழிலுமே நாங்கள் கள்ளத்தனமாக பண்ண மாட்டோங்கிறதானே சொல்கிறோம். நாங்கள் வலியுறுத்துறது என்னென்னா நாங்கள் வந்து லெஜிட்டிமேட்டாக பிஸ்னஸ் பண்ணோம். இல்லையா நாங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் கூட இருப்போம். எங்களுக்கு வந்து நியாயமாக நேர்மையாக பண்ணணும் தான் எங்களுக்கு ஆசை. நாங்கள் எங்கள் அப்பா தான் சொன்னேன் 2023 2004 இந்தியாவிலே ஹையஸ்ட் ஒரு பர்சனல் டேக்ஸ் பேராக வரணுங்கிறது என்ன அவசியம் இல்லை. இது குறித்து இது வரைக்கும் மார்ட்டின் சாரோ லிமரோஸ் மார்ட்டினோ யாரும் இது வரைக்கும் இது பேசவே இல்லையே சார். அதுக்கு தான் நான் அவங்க பையனை நான் வந்து பேசுகிறேன். ஏன்னா அவங்க இதெல்லாம் பண்ணால் அடுத்த சந்ததிகளுக்கு பிரச்சனை வருமானு அவங்க பயப்படுவாங்க. இப்போ நான் வந்து இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் உடைக்கணும். ஏன்னா இந்த தீய சக்தியான இந்த திமுகவெல்லாம் உடச்சி எறியணும். ஏன்னா இவங்கெல்லாம் இருந்தால் நம்ம சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கேன்சர் மாதிரி. நீங்கள் லோன் கடனை பாருங்கள், அவங்க என்ன போராடினாங்க. 4 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, 4 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுன்னு போராடினாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் மட்டும் 5 லட்சம் கோடி பக்கம் கடன் ஆக்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஆல்மோஸ்ட் நம்ம 10 லட்சம் 11 லட்சம் கடன் ஆயிடுச்சு நம்ம ஸ்டேட்டு. என்ன டெவலப்மெண்ட் பண்ணாங்க? கடன் தான் அதிகமாகிக்கே தவிர இவங்க டெவலப்மெண்ட் ஒன்றுமே பண்ணலையே. எல்லாத்துலேயும் இவங்க வர அரசாங்கத்துக்கு கரெக்டாக வர வேண்டிய வருமானத்தெல்லாம் இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது எப்படி நம்ம ஸ்டேட் எப்படி நல்லாயிருக்கும்? உங்களுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் எங்கே முரண் வந்துச்சு? உங்கள் மார்ட்டின் ஃபேமிலிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும்? இல்லை, அவர் வந்ததுலேருந்தே அவர் என்னென்னா வந்தோடனே ஃபேமிலி கல்யாணம் பண்ணி வந்தோடனே ஃபஸ்ட்டு பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு நோக்கத்தில் வராப்பில். அப்போ நான் பிஸ்னஸை வந்து நான் தான் பார்த்துட்டு அப்பாவுக்கு அடுத்தது நான் தான் வந்து பொறுப்பாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்போ வந்து இவர் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடலான்னு ஒரு பிம்மை கிளப்பிட்டாங்க. என்ன அப்பா பொண்ணுன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அதுக்காக ஒரு மரியாதை உரிமை இதெல்லாம் கொடுத்ததுக்கு அது மிஸ்யூஸ் பண்ணி அதில் வந்து காசு அடிக்க ஆரம்பிச்சாப்புல. நிறைய விதத்தில் சொந்த கம்பெனிக்குள்ளேயே நிறைய காசு அடித்தாப்புல. ஆடிட்டரே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் பண்ணுற ஊழலில் வந்து நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் போய் அதுக்கப்புறம் இவரோட திருட்டுத்தனம்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ்லேருந்து அவாய்ட் பண்ணி இவரை வெளியில் செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அந்த செட்டில்மெண்ட் பண்ண அமௌண்ட்டில் தான் இப்போ விஜய்க்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் தாவைக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே. மொத்தமாக செட்டில்மெண்ட் மார்ட்டின் குரூப்லேருந்து செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க. அவருக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்ங்கிறது அவர் ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்தாப்புல, மைக்ரோ ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனியை. அந்த ஷேர்ஸ் எல்லாம் நாங்களே கடன், அது செட்டில்மெண்ட்ங்கிறது நாங்கள் எங்களோட காசு தான் போட்டோம்.
அந்த எங்களோட காசு போட்டு நாங்களே அதை டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணதுக்கு அவர் ஷேர்ஸ் வந்து அவர் பேரில் வச்சுருந்தார். என் தங்கச்சி பேரில் கூட வைக்கல. ஆக்சுவலி நான் எப்படி என் தங்கச்சி பேரில் வச்சுருந்துருக்கணும், அவர் தங்கச்சி பேர்லையும் அவர் பேரையும் வச்சுருந்தாரு. ஸோ அதுக்காக அந்த ஷேர்ஸ் இதோட நாளைக்கு இதனால எங்கள் குடும்பத்துக்கு வேறு மாதிரி பிரச்சனை வந்துடும். அவர் எடுக்கிற ஒரு முடிவும் எங்கள் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்தது. அவரோட சுயநலத்துக்கு மட்டும் பிளான் பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தோட எங்கள் இந்த பிஸ்னஸ் எம்பையரே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேலை செஞ்சார். ஸோ அந்த துரந்தர வேலையை அம்சா வேலையை எங்கள் குடும்பத்தில் பண்ணும்போது நாங்கள் கண்டுபிடிச்சா அவர் இல்லை, காசு போனாலும் பரவாயில்லன்னு அந்த ஷேர்ஸை வாங்கி நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். உங்கள் தங்கச்சி இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க கேட்குறாங்க. அது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், ஃபேமிலி விஷயம்னால நாங்கள் பெருசாக அதை ரொம்ப உள்ளே போய்க்கிறது இல்லை. அதை வச்சு நம்மள பர்சனல் அலிகேஷன் நிறைய வைக்கிறீங்களே நீங்கள்? அவன் இருக்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இப்போ ஒரு அமாவாசைன்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் வராப்புல, அந்த கேரக்டர் வந்து அப்படி நெகட்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு பர்சனுக்கு போய் நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தா அவர் பதவி ஆசைக்காக வர்றாரு. மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது வரல. கார் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் அலிகேஷன் வைக்கிறீங்களே? அது உண்மை இருக்கிறதுன்னு சொல்கிறேன். இவர் சொந்த காசில் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, எங்கள் காசில் வாங்கி கொடுக்கும்போது எங்களோட கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு யாருக்கோ வாங்கி கொடுக்கறது, அது எப்படி என் சொந்த தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போகும்போது நான் எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? இதெல்லாம் அதை விட்டு கேட்கல. நான் அவர் என்னை பார்த்தாலே பேச மாட்டாப்புல. எவ்வளோ நாளாக பேசுனது இல்லை சார்? நான் வந்ததுலேருந்தே ஒரு டேரெக்டாக என்னை பார்த்தா பேசுவேன். நானும் பேச்சு வச்சுக்கிறதில்ல. எனக்கு பிடிச்ச நல்லவன்கிட்ட தான் நான் பேச முடியும். இந்த மாதிரி ஒரு துரோகிட்டில் எப்படி நம்ம பேச முடியும்? ஒரு கேரக்டர்லெஸ் பீப்புள் கிட்ட தான் என்னால் பேச முடியாது. எத்தனை வருஷம் ஆச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவர்? இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவர்? மோர் தென் ஒரு 10 இயர்ஸ். 10 இயர்ஸ். அதிகமாக பேசவே மாட்டீங்க? ஆமாம். உங்கள் அப்பா பேசுவாங்க? 12 இயர்ஸ். அது அவங்களுக்குள்ள ஆப்வியஸ்லி அது பொண்ணு அந்த விஷயத்துக்காக இது பண்ணிக்குவாங்க. தேர்தல் நேரம், நீங்களும் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.